கலைஞரோட வாரிசு, அப்புறம் வந்து ஸ்டாலினோட மகன் வந்து மகன்கிறதுனால வந்து அவருக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவருக்கு முதல்லயே குடுத்துருக்கலாம். அவருக்கு எப்படி குடுத்தாங்க? அப்ப கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் ஏன் அத ஒத்துக்கிட்டாங்கன்னு ஒரு லாஜிக் இருக்கு பாத்தியா? அதையும் நான் விளக்கி சொன்னேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு அந்த பதவி குடுக்குறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அவரோட தேர்தல் பிரச்சாரம் இருந்ததுல்ல, அது ரொம்ப முக்கியமானது. சட்டசபை தேர்தல் மாதிரியே. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும், தளபதி அவர்களும், அதற்கு பிற்பாடு கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாரையும் சேர்த்தே நான் சொல்றேன். அதற்கு பிற்பாடு யார் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணார். எல்லா தொகுதிகளிலையும், எல்லா தொகுதியில் திமுக வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலையும் பண்ணார். திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் இருந்த எல்லா தொகுதியிலையும் அவர் தான் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணார். எல்லா கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு தளபதிக்கு பிற்பாடு அதிகமான செல்வாக்கு வந்து வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரத்தில் வந்து பண்ணது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணார். அப்போ என்ன ஆகுது? இயல்பாக கட்சிக்குள்ளார அவருக்கு ஒரு செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில் உருவாகுது. இவர் வந்தாருன்னா மக்கள் கூடுறாங்க, இவர் நமக்காக வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாருன்னு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த மாவட்ட செயலாளர்களும் மற்ற அங்கே இருக்கிற கட்சிக்காரர்களும் என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து பிரச்சாரம் பண்ணால் கட்சிக்கு சிறப்பாக இருக்குது, நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்பாக இருக்குதுங்கிறதுனால அது கட்சிக்கு லாபமாக இருக்குது, நம்ம தொகுதிக்கு லாபமாக இருக்குதுன்னு திமுக காரர்கள் முடிவு செய்தனால் இளைஞரணி செயலாளர் பதவியை கொடுத்தாங்க. அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க.